அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வினாக்களை பார்க்க போறோம். அப்ப தேர்வு நோக்குல எவ்வளவு வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன்ல இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல எவ்வளவு வினா கேட்டிருக்காங்க, பிளஸ் நம்மளுடைய பயிற்சி மையத்துல எவ்வளவு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. நிறைய டெஸ்ட் வச்சிருக்காங்க. பிளான் 40, பிளான் 70, முத்துக்கள் 10, வெற்றி வாசல், வெற்றி வாகை, அரிக்கும் கர்மா எல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எல்லா டெஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வினாக்கள் உள்ள இருக்கு கட்டபொம்மனை மட்டும் பர்டிகுலரா. அது மட்டும் இல்லாம இப்போ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் அமையலாம் அப்படின்னு சொல்லி தேர்வு நோக்கிலையும் வந்து பாத்தீங்கன்னா முற்போக்கு எண்ணத்தோட இந்த கொஸ்டின்ஸ் வடிவமைச்சிருக்கு நம்முடைய அண்ணா பயிற்சி மையம். வாங்க ஒரு கொஸ்டின்ஸா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே வரலாம் வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாள் மற்றும் வருடம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்போ பிறந்தார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வியூ ஆகும். உடனே கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா கடைசியா வந்து எவ்வளவு மார்க் எடுத்துக்கிறதையும் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணுங்க. சரிங்களா? ரைட், பார்ப்போம். அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாள் மற்றும் வருடம் எது? விச் இஸ் த இயர் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன் டேட் அண்ட் பர்த்? அப்ப எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ 1860 ஜனவரி 3, ஆப்ஷன் பி 1830 ஜனவரி 3, ஆப்ஷன் சி 1860 ஜனவரி 6, ஆப்ஷன் டி 1830 ஜனவரி 5. ரைட், ஒரு பெண்மணி மெசேஜ் போட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சூப்பருங்க. ரைட், அப்ப கரெக்ட். எப்போ பாத்தீங்கன்னா 1860 ஜனவரி 3ல பிறந்தவர் தான் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்ப ஆப்ஷன் ஏ சரி. அப்ப 1830 ஜனவரில 3ல பிறந்தவங்க யார் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலு நாச்சியார். அப்ப வேலு நாச்சியார் தான் இதுல பிறந்திருக்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். சரிங்களா? மீதி இருக்கிறது அன்ரிலவெண்ட். ஸோ ரிலவெண்டா இல்லை, அதனால அதை நம்ம விட்டுறோம். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 2, வீரபாண்டிய கட்டபொம்மன் எத்தனையாவது பாளையக்காரராக பொறுப்பேற்றார்? நல்லா பாருங்களேன், வீரபாண்டிய கட்டபொம்மன் எத்தனையாவது பாளையக்காரராக பொறுப்பேற்றார்? நம்ம பேசணும், பாடம் நடத்தும் போதே பேசணும். கிட்டத்தட்ட பரம்பரையாக 72 பாளையங்கள் இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்ப பள்ளி பாடப்புத்தகங்கள் கொடுத்திருக்கிறது இதுதான், 72 பாளையங்கள். இப்ப 56 + 16 72 கிழக்கு மேற்கு பாளையங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப 72 பாளையங்கள் இருக்கு. இந்த 72 பாளையங்கள் இவர் எத்தனையாவது பாளையக்காரரா பொறுப்பேற்றார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 47, ஆப்ஷன் பி 48, ஆப்ஷன் சி 70, ஆப்ஷன் டி 42. வீரபாண்டிய கட்டபொம்மன் இஸ் த டேஷ் பாளையக்காரர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப எத்தனாவது பாளையக்காரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் ஏ 47வது பாளையக்காரர். நம்ம பாடம் நடத்தும் போது கூட பார்த்தோம். அதாவது இவர் ஆட்சிக்கு வந்தது எப்போ அப்படின்னா 1890ங்க. சரிங்களா? ஆட்சிக்கு வந்தது 90. இவர் பிறந்தது 1860. அப்ப எத்தனாவது வயசுல அப்படின்னு பாத்தீங்கன்னா 30வது வயசுல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வரார். சரிங்களா? பொறுப்பேற்கிறார். அப்ப பொறுப்பேற்கும் போது இவர் எத்தனாவது பாளையக்காரர்? 47வது பாளையக்காரர். குல அடிப்படையில 5வது அரசர். அதையும் நம்ம பார்த்தோம். குல அடிப்படையில 5வது அரசர், அதாவது தந்தை மகன் உறவு வருது பாத்தீங்களா? அதன் அடிப்படையில 5வது அரசராகவும் யார் இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கிறார். ஸோ அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 47. ரைட், அடுத்து பார்க்கலாம். 3வது கொஸ்டின்ஸ், அழகான கொஸ்டின்ஸுங்க. ஸோ ரீசெண்டா நடந்த நம்ம குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு வினா, 2025 குரூப் 4ல கேட்கப்பட்ட ஒரு வினா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். என்னன்றதை பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த ராங் ஆன்சர்ஸ். கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறி. First one, on 1st September 1798, Major Bannerman served an ultimatum directing Kattabomman to see him at Palayangkottai. Right. 1898 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மேன் தன்னை பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதியாக எச்சரிக்கை விடுவித்தார். 2ங்க, கட்டபொம்மன் ஃபோர்ட் 500 feet long and 300 feet broad was constructed entirely of mud. அப்போ 2வது என்ன சொல்லுன்னா, கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணினால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுதுங்க. அடுத்து 3வது பாருங்களேன். On September 16, 1799, வீரபாண்டிய கட்டபொம்மன் was tied before an assembly of பாளையக்காரர்ஸ் at கயத்தார் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பாருங்க. ஸோ 1899 செப்டம்பர் 16 அன்று பானர்மேன் கட்டபொம்மனை கயத்தாறு இடத்தில் கைது செய்தார். பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. அடுத்தபடியா பாருங்களேன். 4, 1899 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கை சென்றார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்ப இதுல எது சரி எது தவறு அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். ஆனா இதுல எது சரி எது தவறுன்றது நம்ம பாட ரீதியா பார்க்க போறோம். ஆனா நம்ம கேட்டிருக்க கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா தவறான விடையை கண்டறிக.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ராங் ஆன்சர்ஸ். அப்போ எது இதுல தப்பு அப்படின்னு பார்க்கலாம். 1798 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மேன் தன் கட்டபொம்மனை பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதியாக எச்சரிக்கை விடுவித்தார். இது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா தவறுங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா, 1798ல சந்திக்க சொல்லல, 1799 தான் மேஜர் பானர்மேன் சந்திக்க சொல்றார். அப்ப வருஷத்தை தவறா கொடுத்துருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறுங்க. சரிங்களா? ரைட். அடுத்தபடியா பாருங்களேன். ரெண்டாவது, கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடியிலும் அகலத்திலும் காணப்பட்டிருந்தது. ஆமா, கண்டிப்பா சரிங்க. இது நம்ம பார்த்தோம். மேஜர் பானர்மேன் கட்டபொம்மன் கோட்டையை இடிக்கிறதுக்காக போய் நிக்கிறார். கட்டபொம்மன் கோட்டையை பிடிக்கிறதுக்காக போறாரு. கட்டபொம்மன் இல்ல, வந்ததுக்கு கோட்டையை இடிச்சு தரமட்டமா ஆக்கிறாரு. பார்த்தா அது முற்றிலும் மண்ணால் கட்டப்பட்ட கோட்டை, 500 அடி நீளம் 300 அடியே அகலம். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சரி. அப்ப தேர்டு பாருங்க, 1799 செப்டம்பர் 16 அன்று பானர்மேன் கயத்தார் என்னும் இடத்தில் கைது செய்தார். கூடியிருந்த பாளையக்காரர்கள் அவையில் விசாரணை செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்க. ரைட், நல்லா கவனிங்களேன். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா சார் அப்படின்னா தவறு. எப்படி சார் அப்படின்னா 1799 செப்டம்பர் 16ல அவரை கைது பண்ணல, 1799 அக்டோபர் 16. சரிங்களா? அப்ப எதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 16ல தான் கைது பண்றாங்க, செப்டம்பர் கிடையாது, மாசம் மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப அக்டோபர் 16ல கைது பண்ணி தான் கயத்தாருன்ற இடத்துல விசாரணை பண்ணாங்க. அப்ப மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தவறு. சரிங்களா? அடுத்து நாலாவது பாருங்க, 1799 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கை சென்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நல்லா பாருங்க. ஆமா, இவர் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பழையனாறு என்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் போட்டாங்க அப்படின்னு சொன்னேன். சிவகங்கையில இருக்கிற பழையனாறு அப்படின்ற ஒரு இடத்துல மீட்டிங் போட்டாங்க, 500 வீரர்கள் இணையறாங்க. அப்ப இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சரி. அப்ப பாருங்களேன், எது தவறானதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப 2 சரி 2 தவறு. அப்ப 1 3 தவறு. அப்ப இதுல ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1 மற்றும் 3 தவறு. ஸோ 2025ல கேட்கப்பட்ட ஒரு வினாங்க. அடுத்தபடியா, இவற்றில் கட்டபொம்மனின் சகோதரர் யார்? Who among the following was the brother of கட்டபொம்மன்? அப்ப இதுல யாரு கட்டபொம்மனுடைய சகோதரர் அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ ஊமைத்துறை, ஆப்ஷன் பி செவத்தையா, ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி, ஆப்ஷன் டி எவரும் இல்லை. இப்ப கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊமைத்துறைங்க. ஃபர்ஸ்ட் ஊமைத்துறை. ரெண்டாவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவத்தையா. செவத்தையா. அடுத்து மூன்றாவது யாருன்னு பாத்தீங்கன்னா துரை சிங்கம். துரை சிங்கம். அடுத்து நான்காவது ஈஸ்வர் அடி. அடுத்து ஐந்தாவது துரை கண்ணு. ஸோ இதுதான் கட்டபொம்மனுடைய உடன் பிறப்புகள். இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா தம்பிங்க. இந்த 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சகோதரிகள் அப்படின்னு சொல்லுது நம்ம புத்தகம். சரிங்களா? அப்ப இது பாருங்களேன், இவற்றில் கட்டபொம்மனின் சகோதரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஊமைத்துறையும் சகோதரர் தான், செவத்தையாவும் சகோதரர் தான். அப்ப ஆப்ஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. கொஸ்டின் நம்பர் 5, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் யார்? இப்பதான் நம்ம பேசணும். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை இடிச்சவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. The fort பாஞ்சாலங்குறிச்சி was attacked by. அப்ப யார் அட்டாக் பண்ணாங்க? ஆப்ஷன் ஏ ஜாக்சன், ஆப்ஷன் பி மேஜர் பானர்மேன், ஆப்ஷன் ஜி ஜெனரல் மலாட்டிக், ஆப்ஷன் டி ஜெனரல் பாஸ்காவின். அப்ப நல்லா பாருங்க, அப்ப யார் இதுல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணார்? ஆப்ஷன் பி மேஜர் பானர்மேன். ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சரிங்க. சரியா? அப்ப ஜாக்சன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்சன் வந்து பாத்தீங்கன்னா வரி வசூல் செய்யறதுக்காக வந்தவர். சரியா? அப்ப மேஜர் பானர்மேன் தான் போர் தொடுக்கிறாரு அப்படின்றது நம்ம பார்த்தோம். ரைட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 6, எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் கூட்டு வைத்துக் கொள்ளவில்லை? அருமையான கொஸ்டின்ஸ் பாருங்க. டெக்னிக்கல் எக்ஸாம்லயே கேட்டிருந்தாங்க. 2025 டெக்னிக்கல் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ப நல்லா பாருங்களேன், விச் பாளையக்காரர் டிட் நாட் மேட் அலைன்ஸ் வித் வீரபாண்டிய கட்டபொம்மன்? அப்ப யாரு கூட கூட்டணி வைக்கல அப்படின்னு கேட்கிறாங்க. சாப்டூர் பாளையக்காரர், 7000 பண்ணை பாளையக்காரர், காடல்குடி பாளையக்காரர், டி சிவகிரி பாளையக்காரர். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கிழக்கு பாளையம் தான். அப்போ இது 4 பேருமே கிழக்கு பாளையம் தான். சரிங்களா? 4 பாளையமே கிழக்கு பாளையம் தான். கிழக்கு பாளையத்துக்கு தலைமை யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் தலைமை கிழக்குக்கு. அப்ப எல்லாருமே சப்போர்ட்டட் தான். அப்ப எல்லாருமே சப்போர்ட்டட், ஆனா யாரு கூட்டு வச்சுக்கலன்னு கேட்கிறாங்க. அதான் நம்ம பார்த்தோம். ஒரு காலத்துல என்ன பண்றாருன்னா கட்டபொம்மன் தன்னுடைய படைகளை எடுத்துட்டு சிவகிரியை போய் தாக்குறாரு. அதுல பெருத்த சேதத்தை ஏற்படுத்துறாங்க. பின்னால சிவகிரி நம்ம பாஞ்சாலங்குறிச்சி போர்ல சப்போர்ட் பண்றாங்க. ஆனா சண்டை போடும் போது என்ன பண்ணல? சப்போர்ட் பண்ணல. அததான் இங்க அப்படியே கொஸ்டின்ஸா கொடுத்துருக்காங்க. அப்ப யாரு கூட்டு வச்சுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகிரி பாளையக்காரர். அப்ப ஆப்ஷன் டெல்லி. அப்ப டெல்லி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்துங்க, which is the following statements are true about கட்டபொம்மன்?
பின் வருவனற்றில் கட்டபொம்மனை பற்றி சரியானவை எவை அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப எது சரி அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசத்தில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். இன் இங்கிலீஷ், ஜாக்சன் agreed to meet கட்டபொம்மன் at ராமலிங்க விலாஸ் இன் ராமநாதபுரம். 2. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மன் was hanged by the British. இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். He was defeated at களக்காடு battle. இவர் வேலுநாச்சியாரின் சகோதரர் ஆவார். He was a brother of வேலுநாச்சியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எது சரி அப்படின்றத பார்க்கலாம். ஜாக்சன் ராமநாதபுரத்தில் உள்ள ராமலிங்க விலாசத்தில் கட்டபொம்மனை சந்திக்க இசைந்தார். அது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரிங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சரி. சரிங்களா? அப்போ ஒண்ணு சரிங்க. ரெண்டாவது பாருங்க, கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார். ஆமா, ஆங்கிலேயர் தான். யாருங்க? மேஜர் பானர்மேன். அப்ப மேஜர் பானர்மேன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர். அப்போ ஆங்கிலேயர்களால் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா தூக்கிலிடப்பட்டார் இறுதியா. இவர் களக்காடு போரில் தோற்கடிக்கப்பட்டார். இது தவறு. ஏன்னா களக்காடு போர் யாருக்கு மத்தியில் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பூலித்தேவனுக்கும் மாபுஸ்கானுக்கும் மத்தியில ஏற்பட்டுச்சு. பூலித்தேவன் வெர்சஸ் மாபுஸ்கான், இவங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது தான் இந்த களக்காடு போர். அப்ப களக்காடு போருக்கும் கட்டபொம்மனுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப அது தவறு. அடுத்து பாருங்க, இவர் வேலுநாச்சியாரின் சகோதரர் ஆவார். வேலுநாச்சியார் சகோதரர் கிடையாது. சகோதரன் ஒருத்தர் இல்லவே இல்லை. ஏன்னா ராமநாதபுரத்தில் இருக்கிற செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் பிறந்த ஒரே பெண் வாரிசு வேலுநாச்சியார். அப்போ அந்த செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கு ஆண் வாரிசே இல்லை. அப்ப எப்படி இவங்க போய் சகோதரராக இருக்க முடியும்? சரிங்களா? கிடையவே கிடையாது. சரியா? அப்ப ரெண்டும் தவறு. அப்போ களக்காடு போர்லையும் ஈடுபடல, வேலுநாச்சியாருடைய சகோதரரும் கிடையாது கட்டபொம்மன். அப்ப இதுல கேட்டிருக்க கேள்வி என்னன்னா எது சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1, 2 சரி. ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி. 1 மற்றும் 2 சரி. ஸோ இதுதான் சரியான விடைங்க. ஸோ அடுத்த வினா, பின்வரும் கூற்றுகளில் சரியற்றது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எது வந்து பார்த்தீங்கன்னா தவறா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். ஸோ அருமையான கொஸ்டின்ஸ்க்கு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின்ஸ் அமையறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. நம்ம பயிற்சி மையம் பிரத்யேகமாக வடிவமைச்சிருக்கிறாங்க. பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, கட்டபொம்மன் மற்றும் ஜாக்சன் உரையாடல் 3 மணி நேரம் நடந்தது. ஆமாங்க, கட்டபொம்மனுடைய ஜாக்சன் உரையாடல் 3 மணி நேரம் நடந்துச்சு. எங்க நடந்துச்சுன்னா ராமலிங்க விலாசத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அடுத்தபடி 1898 டிசம்பர் 15 கட்டபொம்மன் மதராஸ் ஆட்சிக்குழு முன் ஆஜரானார். சரி, ஆமா, டிசம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு 3 பேர் கொண்ட குழு கூட ஆஜராகணும்னு சொல்லி ஆளுநரான எட்வர்டு கிளைவ் கடிதத்தை அனுப்புனார். அந்த கடிதத்துல என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்லியம் பிரவுன், வில்லியம் வாரம், ஜான் காசா மேஜர் தலைமையில நீங்க ஆஜராகணும்னு சொல்றாரு. அது சரி. அடுத்து பாருங்களேன், கட்டபொம்மனின் நிலுவை வரி 3310 பக்கோடாக்கள். இதனை வசூலிக்க எஸ்ஆர் லூஷிங்டன் என்பவர் நியமனம் செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாருங்க, கட்டபொம்மனுடைய நிலுவரி எவ்வளவுங்க? 3310 பக்கோடாக்கள். அது சரிதான். சரிதான்னா பள்ளி பாடத்துல கொடுத்திருக்கு நிலுவரி எவ்வளவுன்னு சொன்னாரு ஜாக்சன். ஆனா இதை வசூலிக்கிறதுக்கு யார் வந்தார் அப்படின்னா எஸ்ஆர் லூஷிங்டன் சொல்றாங்க. ஆனா எஸ்ஆர் லூஷிங்டன் வரல. இதை வசூலிக்க வந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா காலின் ஜாக்சன். ஜாக்சன் போயிட்டு தான் அப்புறம் லாஸ்டா யார் வந்தார்னா ஜாக்சனுக்கு பிறகுதான் யார் வந்தார்னா எஸ்ஆர் லூஷிங்டன் வந்தார். அப்ப முதல்ல வந்தவர் யார்? ஃபர்ஸ்ட்னா ஜாக்சன். பிறகு வந்தவர் தான் எஸ்ஆர் லூஷிங்டன். அப்ப இதுல சரியற்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஆப்ஷன் சிங்க. சரிங்களா? இதுதான் சரியற்றது. அடுத்து ஒன்று லாஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி சார் ஆன்சர் சொன்னீங்க பார்ப்போம். கட்டபொம்மனின் கோட்டை 1899 செப்டம்பர் 5 இடிக்கப்பட்டது. ஆமா, கரெக்ட் தான். மேஜர் பானர்மேன் தன்னுடைய முழு படைகளை கூட்டுக்கிட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி போய் தான் என்ன பண்ணாருங்க? அந்த கோட்டையை இடிச்சார். முற்றிலும் மண்ணால் கட்டப்பட்ட கோட்டை, 500 அடி நீளம், 300 அடி அகலம். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சரியற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான். பாருங்க, எல்லாமே சரி மாதிரி தான் இருக்கே. இதுல சரியற்றது எதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ மைனூட்டா தான் மாத்திருக்கிறாங்க. இந்த வரியை வசூலிக்கிறதுக்காக எஸ்ஆர் லூஷிங்டன் போட்டிருக்காங்க. நமக்கு 7ஆம் அறிவு என்ன சொல்லும் அப்படின்னா எஸ்ஆர் லூஷிங்டன் இருந்தாரு, ஒருவேளை ஜாக்சன் போன பிறகுதான் அவர் வந்தாருன்னு சொல்லி இதுல எதுவுமே சரியில்லையே, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு தோணும். சரிங்களா? பாருங்க, மைனூட்டா மாத்தி கொடுத்துருக்கு நம்முடைய பயிற்சி மையம். அப்ப இந்த வினா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? இதுல சரியற்றது எது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா சரி, செகண்ட் ஒன்னு பியும் சரி, டெல்லியும் சரி. அடுத்தபடியா கொஸ்டின் நம்பர் 8. எந்த ஆங்கிலேய படை அதிகாரி 1783 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினார்? நல்ல கொஸ்டின்ஸ் பாருங்களேன். 1783 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்கினார். சார், வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சிக்கு எப்ப வரார் அப்படின்னா
1790. சரிங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுங்க. சரிங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதனாலதான் இந்த ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்றத நான் சொல்ல போறேன். அப்ப 1790 ஆட்சிக்கு வராரு. 1799 அவருடைய ஆட்சி முடிஞ்சு போச்சு. யாருது? வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முன்னாடியே அந்த கோட்டையை, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை ஒருத்தர் தாக்கி இருக்கிறார். அவர் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ 1783 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குறாரு. அது ஆப்ஷன்ல பாருங்க. வில்லியம் பிளிண்ட், வில்லியம் புல்லர்டன், பானர்மேன், காலின் மெக்காலே. Which English army officer attacked the பாஞ்சாலங்குறிச்சி fort in 1783? அப்ப இதுல 1783 பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குனவர் யார்? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய அப்பா காலத்துல ஜெகவீர கட்டபொம்மனுடைய ஆட்சி காலத்துல பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குறதுக்காக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பானர்மேன். இப்ப பாக்குற அதே பானர்மேன் தான் அங்க வந்திருக்கிறாரு. சார் எப்படி சார் நீங்க சொல்லவே இல்லையா சார் இது அப்படின்னா, நம்ம வரலாற்றுல மறைக்கப்பட்ட ஒரு தகவலை நம்ம பார்க்க போறோம். என்னன்னா, அழகுமுத்துக்கோன்னு ஒருத்தரை பார்க்க போறோம். இந்த அழகுமுத்துக்கோன் தான் முதல்ல ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் தமிழக மாவீரன். இந்த முதல் தமிழக மாவீரன் ஆங்கிலேயரை எதிர்க்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த அழகுமுத்துக்கோனை எதிர்த்த ஆங்கிலேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்னல் எரான். ரெண்டாவது வந்தவர் யாருன்னா மருத நாயகம். அதே பேஸ்ல தான் யார் இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பூலித்தேவனும் இருப்பார். பூலித்தேவனுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண வந்த ஆங்கிலேயர், எதிர்த்த ஆங்கிலேயர் யாருன்னா கர்னல் எரான். அதுக்கப்புறம் கடைசியா வந்தவர் யாருன்னா கேப்டன் கேம்பல். அதுக்கு இடையில வந்தவர் யாருன்னா மருதநாயகம். இப்போ எப்படி பூலித்தேவனுக்கு யாரெல்லாம் தாக்குறதுக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்தாங்களோ, அது அத்தனை பேருமே யாருக்கு வராங்கன்னா அழகுமுத்துக்கோனுக்கு வராங்க. அப்ப அப்பா காலத்திலேயே, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அப்பா காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிருக்கிறாங்க. அதுலயும் யாருதான் தாக்கி இருக்காரு அப்படின்னா பானர்மேன். ஆனா கோட்டையை அவரு இடிக்கல. சரிங்களா? அப்ப சண்டை மட்டும் போட்டு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுங்க. அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி, பானர்மேன். அடுத்தபடியா கொஸ்டின் நம்பர் 10. ஆங்கிலேயர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் படையை எந்த இடத்தில் தோற்கடித்தனர்? நல்ல கேள்வி பாருங்களேன். ஆங்கிலேயர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனின் படையை எந்த இடத்தில் தோற்கடித்தனர்? Where did the British defeated வீரபாண்டிய கட்டபொம்மன்ஸ் army? அப்போ அவருடைய படையை எங்க தோற்கடிக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ கல்லர்பட்டி, ஆப்ஷன் பி கயத்தாறு, ஆப்ஷன் சி ராமநாதபுரம், ஆப்ஷன் டி நாகலாபுரம். அப்போ ஆங்கிலேய படை எந்த இடத்தில் தோற்கடித்தனர்? வீரபாண்டிய கட்டபொம்மன் படையை எந்த இடத்துல தோற்கடிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கல்லர்பட்டி. கல்லர்பட்டியில சண்டையே நடக்கலையா. அதாவது கட்டபொம்மனுடைய கோட்டையை இடிச்சிடுறாங்க. இடிச்சிட்டு வர வழியில யார் வர்றாருன்னா சிவசுப்பிரமணியன் வர்றாருன்னு நம்ம பார்த்தோம். அப்ப சிவசுப்பிரமணியன் எங்க கைது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லர்பட்டியில கைது பண்றாங்க. சரிங்களா? அப்ப சிவசுப்பிரமணியனுக்கு இது பொருந்தும். அடுத்து கயத்தாறு. கடைசியா தான் கயத்தாறுல போய் 1799 அக்டோபர் 16 அன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு புது புக்கு விசாரணை. அக்டோபர் 17 என்ன பண்ணிட்டாங்க? தூக்கு. அப்ப இங்க போரே நடக்கல. அடுத்து பாருங்களேன், நாகலாபுரம். இந்த நாகலாபுரத்துல சண்டை நடக்கல. ஆனா நாகலாபுரத்தை சார்ந்தவர் தான் யாருன்னா சிவ சுப்பிரமணியன். ஸோ அங்கதான் அவர் கல்வி பணியை செஞ்சிருப்பார். இவர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1899 செப்டம்பர் 13 அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா தூக்குல போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்ப நாகலாபுரத்துலயும் சண்டை நடக்கல. அப்ப எங்க தான் சார் சண்டை நடந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் சி, ராமநாதபுரம். அங்கதான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா கட்டபொம்மனின் படையை தோற்கடிக்கிறாங்க. அதனாலதான் எல்லாருமே தப்பிச்சு ஓடுறாங்க. சரிங்களா? ஊமைத்திரு ஒரு பக்கம், கட்டபொம்மனுடைய படை ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம் ஓடுறாங்க. ஆனா யார் மட்டும் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா சிவசுப்பிரமணியம் மட்டும் கைது பண்ணிட்டாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, ராமநாதபுரம். 1798 ஆகஸ்ட் 18 டேஷ் என்னும் இடத்தில் தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் ஆணை பிறப்பித்தார். நல்லா பாருங்களேன். இதுவும் ரீசெண்டா நடந்த குரூப் 4ல ஸ்டேட்மெண்ட்ல வச்சிருந்த ஒரு வினாங்க. சரியா? அப்ப எங்க சந்திக்க சொல்லி ஆணையிடுறார் அப்படின்னு பாருங்க. On 18 August 1798 Jackson ordered கட்டபொம்மன் to meet him in. அப்ப எங்க மீட் பண்ண சொல்றான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ பாஞ்சாலங்குறிச்சி, ஆப்ஷன் பி ராமநாதபுரம், ஆப்ஷன் சி ஸ்ரீவில்லிபுத்தூர், ஆப்ஷன் டி விருதுநகர். கட்டபொம்மனுடைய ஆட்சி பகுதி எதுங்க? பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி பகுதி. பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி பகுதி. அதுக்கு அடுத்தபடியா ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பாளையம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை கைப்பற்றவனர் யாருன்னா பூலித்தேவன். அடுத்து ராமநாதபுரம். ஸோ ராமநாதபுரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இவரை சந்திக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா பாம்பே. அப்போ விருதுநகர்ன்றது இல்லை. சொல்றது புரியுதுங்களா? அது நம்மளை ஏமாத்துறதுக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ ஆகஸ்ட் 18 அன்னைக்கு என்னை வந்து எங்க சந்திக்கணுமா? ராமநாதபுரத்தில். அது கூட 2 வாரங்கள் அப்படின்னு சொல்லுது நம்ம ஸ்கூல் புக்கு. சரிங்களா? 2 வாரங்களுக்குள்ள
அங்க வந்து பாத்தீங்கன்னா யாரை சந்திக்கணும்? ஜாக்சனை சந்திக்கணும். அப்ப இதுக்கு ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே ராமநாதபுரம். அடுத்து பின்வரும் கூற்றினை கருத்தில் கொண்டு சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க. அழகான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தாங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்றாங்க. சரிங்களா? இப்போ வரக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மனின் தலைநகராக இருந்தது. பாஞ்சாலங்குறிச்சி வாஸ் த கேபிட்டல் ஆஃப் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் 1799 தூக்கில் இடப்பட்டார். இங்க பாருங்க, இன் இங்கிலீஷ் he was the hanged in 1799. தேர்ட், கர்னல் பானர்மேன் அவருக்கு எதிராக பிரிட்டிஷ் படைகளை வழிநடத்தினார். கலோனல் பானர்மேன் லீட் டு த பிரிட்டிஷ் போர்சஸ் அகைன்ஸ்ட் him. புதுக்கோட்டை ராஜா அவரை ஆங்கிலேயரிடம் காட்டி கொடுத்தார். த ராஜா ஆஃப் புதுக்கோட்டை betrayed him டு த பிரிட்டிஷ். அப்ப இதுல எது வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா பாருங்க, பார்க்கலாம், இதை டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றதுன்னா, பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டபொம்மனின் தலைநகராக இருந்தது. சரியா அப்படின்னு கேட்டா சரிதான். ஏன்னா அந்த பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சி செய்தவரே யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கட்டபொம்மன் தான் ஆட்சி செய்யறாரு. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தபடியா பாருங்களேன், அவர் 1799 தூக்கிலிடப்பட்டார். ஆமா, 1799 அக்டோபர் 16 தூக்கிலிடப்பட்டார். அதுவும் சரிதான். கர்னல் பானர்மேன் அவருக்கு எதிராக பிரிட்டிஷ் படைகளை வழிநடத்தினார். ஆமா, கர்னல் பானர்மேன் தான் படைகளை வழி நடத்தினார். அப்ப அந்த படை எங்கெங்கெல்லாம் வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். தஞ்சை, திருச்சி, மதுரை. அப்ப தஞ்சை, திருச்சி, மதுரை, அது மட்டும் இல்லாம திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க இருந்து வந்த படைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யார் வழி நடத்தினார்னா கர்னல் பானர்மேன். புதுக்கோட்டை ராஜா, அதுதான் நம்ம பார்த்தோம், புதுக்கோட்டை மன்னரான விஜய ரகுநாத தொண்டைமான். அப்போ இங்க பாருங்களேன், அந்த விஜய ரகுநாத தொண்டைமான் பேரை கொடுக்கல, ஆனா ராஜான்னு கொடுத்துட்டாங்க. நம்ம ஆளுங்க என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, புதுக்கோட்டை ராஜான்றாரு, அப்போ மன்னர் பேரே வரலையே, விஜய ரகுநாத தொண்டைமான் தானே கொடுத்தாரு, களப்பூர் காட்டுல இருந்து காட்டி கொடுத்தாரு, அப்ப இங்க வெறும் ராஜான்றாங்களே. அப்ப ராஜான்னா புதுக்கோட்டை மன்னர்னு அர்த்தம் சொல்றது. அதனாலதான் நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்கும்போதே வரியோடு கொடுத்துருப்பேன். புதுக்கோட்டை மன்னரான விஜய ரகுநாதம் மார்த்தாண்ட தொண்டைமான் என்ன பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா காட்டி கொடுத்தாரு. விஜய ரகுநாத தொண்டைமான் காட்டி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். அது கரெக்ட் தான். அப்ப புதுக்கோட்டை மன்னர்னாலும் ராஜானாலும் சேம் தான். அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்ப பாருங்களேன், இங்க எங்கேயுமே தவறே கிடையாது. அப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா சரி. இதுவும் பெரிய சேர்ல கேட்கப்பட்ட ஒரு வினா. ஆப்ஷன் டெல்லி. மேலே உள்ள அனைத்தும் சரியான கூற்றுகள். அப்ப இங்க ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. அடுத்தபடியா 13வது கொஸ்டின்ஸ், வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றிய தவறான கூற்று எது? பாருங்க, எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்ப எது தவறு அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, தனது 30வது வயதில் பாளையக்காரராக பொறுப்பேற்றார். அப்ப இது சரி. ஆமா, 1760 பிறந்தார், 1790 ஆட்சிக்கு வராரு. கழிச்சிங்கன்னா எத்தனை வயசு? 30. அப்ப இது சரி. ரெண்டாவது ஆப்ஷன் பி, பாளையங்களின் மீது ஆங்கிலேயர்களின் வரி வசூல் அதிகாரத்தை ஆரம்பம் முதலே எதிர்த்தவர் இவர் அப்படின்றாங்க. அப்ப அது சரியா அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரிதான் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? ரைட். ஆனா ஆரம்பத்துல இருந்து எதிர்த்தாரா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. இந்த வரி மட்டும்தான் நம்மளுக்கு தவறா தெரியுது. ஆனா அந்த அத்துமீறல்களை எதிர்த்தார். ஆங்கிலேயருடைய அத்துமீறல்களையும் அதிகாரத்தையும் எதிர்த்தார். அப்ப ஆரம்பத்துல இருந்தே எதிர்க்கல. காரணம் என்னன்னா, ஆரம்பத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில வரியை கட்டிருப்பார். சரியான முறையில் வரி செலுத்தியவர். ஆங்கிலேயரை இவர் வந்து பாராட்டி இருப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆரம்ப காலகட்டத்தில் பரவாயில்ல, டைமுக்கு காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரியை கட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஆங்கிலேய அரசே இவரை பாராட்டியிருப்பாங்க. ஆனா இதுல மைனூட்டா தப்பு பண்றாங்க. என்ன தப்பு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பம் முதலே எதிர்த்தவர் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்ப ஆரம்பம் முதலே எதிர்த்தவர் அல்ல. அப்ப இதுல தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி பாருங்க, இவர் 47வது பாளையக்காரர் மற்றும் கட்டபொம்மன் குலத்தில் 5வது ஆட்சியாளர் ஆவார். சரி. சரிங்களா? அப்ப நல்லா பாருங்க. அப்ப 47வது பாளையக்காரர் எப்ப அரியணை ஏறார் அப்படின்னா 1790 பிப்ரவரி 2ஆம் தேதி அரியணை ஏறார். அடுத்து ஊமைத்துறை துரைசிங்கம் இவரின் சகோதரர்கள் ஆவார். ஆமா, இதுவும் சரி. அப்ப நல்லா பாருங்களேன், இந்த கொஸ்டின்ஸ்ல வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி தவறானது எதுன்னு தான் கேட்கிறாங்க. அப்ப ஆப்ஷன் பி மட்டும்தான் தவறு. பாளையங்கள் மீது ஆங்கிலேயர்கள் வரி வசூல் அதிகாரத்தை ஆரம்பம் முதலே எதிர்த்தவர். இவர் ஆரம்பத்துல எதிர்க்கல, வறட்சி பஞ்சகாலங்களுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணாருன்னா எதிர்க்க ஆரம்பிச்சாரு. அப்ப இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்?
பாருங்க, கட்டபொம்மனின் ஆதரவாளர்கள் திண்டுக்கல் மலைக்குன்றுக்கு சென்றனர். The supporters of கட்டபொம்மன் went to திண்டுக்கல் ஹில்ஸ். அடுத்து ஆப்ஷன் பி, மருது சகோதரர்களின் ஆதரவாளர்கள் பிரான்மலையில் தஞ்சம் அடைந்தனர். The supporters of the மருது brothers took refuge in the பிரான்மலை. ஆப்ஷன் சி, பூலித்தேவனின் ஆதரவாளர்கள் கேப்டன் கேம்பல் என்பவரிடம் சரணடைந்தனர். பூலித்தேவன், இன் இங்கிலீஷ், பூலித்தேவன் சப்போர்ட்டர்ஸ் சரண்டர் டு கேப்டன் கேம்பல். தீரன் சின்னமலை ஆங்கிலேயரிடம் பிடிபடாமல் இருக்க கொரில்லா போர் முறையை கையாண்டார். ஆப்ஷன் டி, தீரன் சின்னமலை பிராக்டிஸ்டு கொரில்லா வார்ஃபேர் டு அவாய்ட் கேப்சர் பை த பிரிட்டிஷ். அப்போ பார்க்கலாம், இதில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. இப்போ கட்டபொம்மனின் ஆதரவாளர்கள் எங்கே போய் மறைஞ்சாங்க அப்படின்னு சொன்னேன், திண்டுக்கல் மலைக்குன்றுக்கு. அப்போ அது சரிங்க. அதுக்கு அடுத்தபடியா மருது சகோதரர்களின் ஆதரவாளர்கள் பிரான்மலையில் தஞ்சம் அடைந்தார்கள். ஆமா, மருது சகோதரர்களுடைய ஆதரவாளர்கள் எத்தனை பேரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா தப்பிச்சு போய் பிரான்மலையில தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா பூலித்தேவனின் ஆதரவாளர்கள் கேப்டன் கேம்பல் என்பவரிடம் சரணடைந்தனர் அப்படின்றாங்க. ஆனா கேப்டன் கேம்பல் கூட அவங்க என்ன பண்ணல, சரணடையல. ஏன்னா கேப்டன் கேம்பல் கூட தான் கடைசி போரே நம்ம பூலித்தேவனுக்கு. அதுக்கப்புறம் அவர் தப்பிச்சு போயிட்டார். 1767 கேப்டன் கேம்பலுக்கு வெர்சஸ் பூலித்தேவன் சண்டை நடக்குதுங்க, வீரதீரமா. சண்டை முடிவுல பூலித்தேவன் தப்பிச்சு போயிடுறார். தப்பிச்சு போய் தலைமறைவே ஆகிறார். இன்ன வரைக்கும் பூலித்தேவன் என்ன ஆனாருன்றதே தெரியாது. சரிங்களா? அவர் மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே வாழ்ந்து அங்கேயே இறந்திருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுது. அப்ப அங்க போய் ஆதரவாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் கேம்பல் கூட என்ன ஆகல, சரண் அடையல. அப்ப அது நம்மளுக்கு தவறு. அடுத்து பாருங்களேன், தீரன் சின்னமலை ஆங்கிலேயரிடம் பிடிபடாமல் இருக்க கொரில்லா போர் முறையை கையாண்டார். இது சரிங்க. ஆமா, தீரன் சின்னமலை என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு இடத்துல தங்கி ஒரு கோட்டையை எழுப்பி அந்த கோட்டையை விட்டு வெளியேறாம அங்கேயே இருக்கிறார். அந்த கோட்டைக்கு பேர் தான் ஓடா நிலை கோட்டை. அந்த கோட்டையில இருந்தது 2 பேர் தான். ஒன்னு தீரன் சின்னமலை, இன்னொன்னு அவருடைய சமையல்காரனான நல்லப்பன். அப்ப தீரன் சின்னமலை என்ன பண்றாருன்னா ஆங்கிலேயர்கிட்ட பிடிபடாமல் இருக்க கோட்டைக்குள்ளேயே தான் இருக்கிறார், வெளியே வரல. அப்ப அவர் அங்கிருந்து தான் தாக்குதல் நடத்துறாரு, ஆங்கிலேயர்களை ஷூட் பண்றாரு. அந்த போர் முறைக்கு பேர் தான் என்னதுங்க, கொரில்லா போர் முறை, மறைந்திருந்து தாக்குதல் அப்படின்னு சொல்றது. அப்ப ஆப்ஷன் டியும் சரிதான். அப்ப இதுல தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பூலித்தேவனின் ஆதரவாளர்கள் கேப்டன் கேம்பல் என்பவரிடம் சரணடைந்தனர். அந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை. மருதநாயகத்துக்கிட்ட தான் பூலித்தேவனுடைய ஆதரவாளர்கள் சரணடைஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அது அப்படியே உள்டாவா மாத்தி கொடுத்துருக்காங்க, ஆளு மாத்தி. கொஞ்சம் உஷாரா பாத்துங்க. ரைட், அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து 15, வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டையை தாக்கியவர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, ஆங்கிலேயருடன் சண்டையிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆங்கிலேயருடன் சண்டையிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம். ஆப்ஷன் ஏ கயத்தாறு, ஆப்ஷன் பி நாகலாபுரம், ஆப்ஷன் சி புதுக்கோட்டை, ஆப்ஷன் டி பாஞ்சாலங்குறிச்சி. அப்ப எது ஆன்சர் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், ஆப்ஷன் ஏ. வீரபாண்டிய கட்டபொம்மன் வாஸ் த ஒன் ஆஃப் த who fought against the British hanged to death at. அப்ப ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா கயத்தாறு. அப்ப கயத்தாறுல சக பாளையக்காரர்களுக்கு முன்னிலையில வர வச்சு விசாரணை பண்றாங்க 16ஆம் தேதி. அது எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஏத்துக்கிறார் யாரு, கட்டபொம்மன். மரணம் பற்றி கவலையின்றி அனைத்து குற்றச்சாட்டுகளும் புன்முறுவல் சிரிப்போடு, அந்த சிரிப்போடு என்ன பண்ணா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்றாங்கன்னா ஒரு புளிய மரத்துல தூக்கில போடுறாங்க. அது தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு. ஆப்ஷன் ஏ சரிங்க. ஸோ அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவர் யார்? கடைசி கொஸ்டின்ஸா நம்ம பார்க்க போறோம், நல்லா பாருங்க. அவ வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ அனந்த நாராயணன், ஆப்ஷன் பி கரடி கருத்தன், ஆப்ஷன் சி விஜய ரகுநாத தொண்டைமான், ஆப்ஷன் டி நல்லப்பன். நல்ல ஒரு அருமையான கொஸ்டின்ஸுங்க. ஹூ பெட்ராய்டு வீரபாண்டிய கட்டபொம்மன்? அப்போ கட்டபொம்மனை யார் காட்டி கொடுத்தது அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட பாளையக்காரில் காட்டி கொடுத்த அத்தனை நபருமே இதில் இடம் பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம். அனந்த நாராயணன் இவர் யார் அப்படின்னா பூலித்தேவனை காட்டி கொடுத்தவருங்க. அப்போ பூலித்தேவனை காட்டி கொடுத்தவர் தான் அனந்த நாராயணன். விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து கரடி கருத்தன், இவர் யாரை காட்டி கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள்ல காட்டி கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லப்பன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலையுடைய சமையல்கார். ஆனா தீரன் சின்னமலையே காட்டி கொடுத்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லப்பன். அப்ப எல்லாருமே பாருங்களேன், எல்லாருமே காட்டி கொடுத்த நபர்கள் தான். இதுல வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தவர் யாருன்னா விஜய ரகுநாத தொண்டைமான். இப்பதான் நம்ம பேசணும். இந்த விஜய ரகுநாத தொண்டைமான் இருக்கும், அல்லது புதுக்கோட்டை மன்னர்னு இருக்கும், அல்லது புதுக்கோட்டை ராஜான்னு இருக்கும். அது எல்லாமே சரிதான். அப்ப இந்த வினாவுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சிங்க, விஜய ரகுநாத தொண்டைமான். ஸோ இதோட நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் முடியுது. ஸோ அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த வீடியோக்களை பதிவு பண்ணிக்கிட்டே வருவோம். தொடர்ந்து ஒவ்வொரு பாடமா பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் பூலித்தேவன், வேலுநாச்சியார்,
இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்தோம். அடுத்த பதிவில் மருது சகோதரருடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.